ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மை கிச்சன் சமையல் ரெசிபீஸ்ல ப்ரான் பரட்டல் எப்படி செய்யலாம் தான் நான் காட்ட போறேன். இது ரைஸுக்கு, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இறால் பரட்டல் செய்யறதுக்கு ஒரு குக்கிங் பேன்ல நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதோட நான் ஒரு டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்திருக்கேன். அதோட 2 ஏலக்காவும் சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இப்போ 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையும் நான் சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் 2 டீஸ்பூனுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே பொன்னிறத்துக்கு சிவந்து வதங்கி வந்திருக்கு. இப்ப நான் 2 பெரிய தக்காளிய வெட்டி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பெரிய தக்காளி 2 கிடைக்கலாட்டி மீடியம் சைஸ்ல சரி 3 தக்காளி நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணுமா இருந்து 1/2 டீஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம். கடைசியா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நான் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணியும் சேர்த்திருக்கேன். சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறது கிரேவி ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாதுன்னு தான். ஸோ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப தக்காளி ரொம்ப நல்லாவே வதங்கிட்டு பார்க்கவே நல்ல ஒரு கலரா இருக்கு. இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க இறாலை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் இறால் சேர்த்திருக்கேன். இப்ப இறாலையும் நம்ம மசாலாவையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவையும் இறாலையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இப்ப இறால் நல்லா குக் ஆகணும். ஸோ ஃப்ளேமை நல்லா லோல வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு இறாலை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்றது இது ஒரு இறால் பெரட்டல்னால டைம் டு டைம் நம்ம இதை நடுவுல லிட்டை திறந்து நம்ம இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம திருப்பியும் மூடி வேக விட்டுருவோம். இப்ப 15 மினிட்ஸ்க்கு பிறகு இறால் நல்லாவே வெந்திருக்கு. நம்ம இவ்வளவு நேரமும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம இதை குக் பண்ணோம். இப்ப நம்ம ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது பெரட்டல்னால இதுல பெருசா நம்ம கிரேவி பண்ண மாட்டோம். ஸோ இது லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்ல நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியா உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ப்ரான் பரட்டல் ரெடி ஆயிட்டு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மை கிச்சன் சமையல் ரெசிபிஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.